இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போர் அடித்தா சாப்பிடக்கூடிய சிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிப்ஸுக்கு பின்னாடி இருக்கும் சிக்கல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலி லோக்கல் சிப்ஸ்லேருந்து பிராண்டட் வரைக்கும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் அதில் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக குழந்தைகளுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், செயற்கையான கலர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் என்ஹான்சர், அதாவது டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதுவும் நம்மளோட உடலுக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த சிப்ஸ் எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாமல் இருக்க நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் இது எல்லாமே பாம் ஆயிலில் தான் பண்ணுறாங்க. இதில் எக்ஸசிவ் ஃபேட், எக்ஸசிவ் சால்ட் இருக்குது. இதனால நம்மளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்லேருந்து, கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து அண்ட் கேன்சரும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுங்க.